ராமதாஸுக்கும் அன்பு முடிக்கப்பட்டோம் ஆத்தங்களாவே மாநில பயணம் பேசும்போது அழுதுகிட்டே பேசுறாரு. அதை பார்க்கும்போது காயமாக தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அது இப்போ எங்கள் ஐயா இவ்வளோ தூரம் காயம்பட்டுருக்காங்களே நினைக்கும்போது நாங்கள்லாம் ஒரு அருகில் இருந்து வளர்ந்த பிள்ளைகள். அது ஒரு தகப்பன் போல் நாங்கள்லாம் அன்பு வச்சு மதிப்பு வச்சு நேசித்த ஒரு பெரிய தலைவர். தனிப்பட்ட முறையில் என் மேலையெல்லாம் ரொம்ப பேரன்பு வச்சு இருந்த ஒரு தலைவர். அவர் ஐயாவுக்கு இவ்வளோ தூரம் வருத்தம் இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணும்போது தெரியுது. இப்போ இதில் இதை ஒரு இதாக்கி பிரச்சனையாக்கி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அந்த காயங்கள் நான் நம்புகிறேன் அது உறுதியாக ஆறிடும் தான் நினைக்கிறேன். அது காயங்கள் ஆறணும், அது ஆறிடும். இது கொஞ்ச நாள் விட்டால் அது சரியாயிடும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். கொஞ்ச நாள் விட்டால் சரியாயிடும். கட்சி அறிவுரைகளுக்குள்ள 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட விவகாரங்கள் ஆறுற காயங்கள் இது மேலே தலைமை நிறுவனரும் தலைவரும் ஏற்பட்ட முரண் தான் இது என்ன இருக்குது. எங்கள் ஐயாவே சொல்கிறார்ல, தலைவரை அறிவிக்கும் போது ஆற தழுவுனே கட்டி பிடித்தேன் கண்ணீர் வடித்தேன். அதே பாசப்பிணைப்பு நெகிழ்ச்சி சின்ன சின்ன மன வருத்தங்களை தந்திருக்குது. அதை 2 பேரும் அருகே உட்காந்து பேசி தீர்க்கிற சூழல் இல்லாதனால அது பொது வெளியில் ஐயா பேச வேண்டியது வந்துடுச்சு. அது இப்போ அவர் மனசுக்குள்ள இருந்ததை சொல்லிட்டாரு. அந்த காயம் வடிஞ்சிருச்சு, அது ஆறிட்டோம். அதை போய் நீங்கள் இதுவால் நான் கேட்குறது, இப்போ எங்கள் ஐயா சொன்னதுனால சின்னையா பற்றி சொல்கிறாரு, இந்த மாதிரி சொல்கிறார். அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னடைவு, இதனால தான் விலைவாசி ஏறிடுச்சு, இதனால தான் மின் கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா பேசலாம். அது ஒரு சின்ன கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன முரண். அது சரியாயிரும், அது சரியாகணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.